கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே இந்த நியூஸ் கண்டிப்பாக ஷாக்கிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரோஹித் சர்மா அவர்கள் டெஸ்ட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு. ஐபிஎல் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் சடனாக இந்த முடிவை சொல்லியிருக்காரு. இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் சடனாக இந்த முடிவுன்னு தெரில, பட் ஏஜும் ஆயிடுச்சு இல்லையா. தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் அறிவிச்சிருக்காரு. ஷேவாக் டெஸ்ட்டில் அதிரடியாக விளையாடக்கூடிய பிளேயருங்க. அவர் இல்லாத குறைய இவ்வளோ நாளாக ரோஹித் சர்மா தான் நம்மளுக்கு தீதிட்டு வந்துட்டு இருந்தாரு. டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா இது வரைக்கும் 67 மேட்ச் 116 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு. 1301 ரன் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக 212 இவரோட ஹை ஸ்கோர். 18 50s, 12 செஞ்சுரிஸ், 473 4, 91 6, 57 ஸ்ட்ரைக் ரேட் ஒரு நல்ல ரெக்கார்ட் தாங்க வச்சிருக்காப்ல. இதுவரை ரோஹித் சர்மா 24 டெஸ்ட் மேட்ச்க்கு கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு. அதுல 12 டெஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோங்க. இப்போ ரோஹித் சர்மா டெஸ்ட்லயும் T20லயும் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாப்ல. இனி ODIல தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு அப்படிங்கறதையும் அறிவிச்சிருக்காப்ல. நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம கொண்டாடிய இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்குள்ளேயே நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க தாங்க போறோம். எல்லாத்தையும் எதிர்கொள்ள நம்ம தயாரா தான் இருப்போம் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குங்க. டெஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மாவை எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.